கண்ணன் சொன்னது வேதத்துல சொன்ன கருத்தை, கண்ணன் சொன்ன கருத்தையும் வேதம் சொன்ன கருத்தையும் வைத்துக்கொண்டு மும்மதஸ்தவர்களும் சங்கரர், ராமானுஜர், மத்வர் குணகர்ம விபாகஷான்னா பிரிச்சிருக்கான்னுட்டார். சரி, இப்போ வேதத்தை ஒரு பக்கம் வைக்கலாம், கீதைய ஒரு பக்கம் வைக்கலாம். இப்ப ராமாயணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ராமாயணத்தில் குஹப்பெருமான் அவர் சூத்ர ஜாதியை சார்ந்தவர். அவர் வேடுவ குலத்துக்கு தலைவன், பல படகுகளுக்கு நாயகன். கம்பர் சொல்றார், கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல நாதற்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் குஹன் என்னும் பெயருடையான். அப்பேற்பட்ட குஹன பாரு பரதாங்கிறார். அந்த குஹன் சூத்ர ஜாதியை சார்ந்தவன், ராமன் க்ஷத்ரிய ஜாதியை சார்ந்தவன். இவா ரெண்டு பேரும் முன்னாடியே பார்த்தது கிடையாது, இவா ரெண்டு பேருமே ஒத்தர் முன்னாடி பார்த்தது கிடையாதுன்னா சீதை பார்த்ததே கிடையாது. சீதையும் ராமனும் ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு வரும்போது ராமனை பத்தி குஹனுக்கு தெரியும், ஏன்னா அவர் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ராமருடைய போட்டோ வந்துட்டே இருக்கும். குஹன் சொல்றார், உன்னை பார்க்கறதுக்காக ஏங்கி கொண்டிருந்தேன் ராமா. அவர் ஓடி வரார், அப்படியே அந்த தண்ணீர்ல ஓடி வந்து வந்து உடம்பெல்லாம் ஈரமாகி ராமனை வந்து சேவிக்க வேண்டும் என்று புழுதியோடு கூடிய மணலில் நடக்கச் செய்தே புழுதி படர்ந்து அவருடைய ஈரத்திருமேனியில் பட்டு புழுதி தோய்ந்த உடம்போடு நிற்கிறார். கிடுகிடுகிடுன்னு கீழே விழுந்தார். ராமர் சொன்னார், ஏன் விழுந்த? எழுந்து நில்லுட்டார். அவச்சாரப்பட்டு விட்டேனா ராமா? தோழர்களுக்குள்ள ஒருத்தர் யாராவது விழுந்து சேவிப்பாளா குஹா? என்னை கட்டி பிடிச்சுக்கோன்னு பிடிச்சின்றார். தோழன் நீ, என் உயிர் நீ, ஆத்ம சமசகானி கட்டி பிடிச்சுட்டார். க்ஷத்ரியனும் சூத்ரனும் கட்டி பிடிச்சுக்கிறார். ஆச்சா, இப்ப அடுத்தது இந்த குஹப்பெருமானை பார்த்து ராமன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் சீதையை. ஏன்னா பாவம் சீதை இது யாருன்னா யாரோ புதுசா ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு கேட்பலாம் மாட்டாளா? அப்ப சொல்றார் ராமர், ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்று சொற்கள் வந்து அடியேன் மலத்திருந்திட ஆழிவண்ணா நீன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஆழ்வாருடைய பாசுரம். கீழே விழுந்து சேவிக்கிறார் குஹப்பெருமான். குஹப்பெருமானை எழுந்து நின்ன உடனே சீதை கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றார். பொதுவா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? சீதா, this is Guh. He is my friend. From today he is your friend. Send him one friend request. அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லல ராமர். இவர் உன்னுடைய தோழன், உன்னுடைய தோழன், அதனால என் தோழன். எவ்வளவு அழகா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படின்னா என்னன்னா, உன் அனுமதி இருந்தால்தான் சீதையே நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த தாம்பத்தியம் இருக்கு பாருங்க. அப்போ சீதை நமஸ்காரம் சொன்னாலாம் குஹப்பெருமானுக்கு. அப்போ க்ஷத்ரியன் சூத்ரனை பார்த்து நமஸ்காரம் பண்றான், க்ஷத்ரியன் சூத்ரனை அணைத்துக் கொள்கின்றான். குஹப்பெருமானை பார்த்து சொல்றார், துன்பு உளது எனின் அன்றே சுகமுளது, அது அன்றி பின்பு உளது இடை மன்னும் பிரிவி உளது, என்புனை முன்பு உளம் ஒரு நாள்நலம் முடிவு உளது, என்புணர் அன்பு உள இனி நாம் ஒருவர் ஐவர் உளர் ஆனோம். எங்க அப்பா என்ன காட்டுக்கு அமிச்சார் குஹா. எதுக்காக அமிச்சார்னு நீ இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பாவுக்கு 4 பிள்ளை பெத்து சந்தோஷமே இல்லை, 5வது பிள்ளை ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டார். குஹா, இனிமேலேந்து எங்களோட சேர்த்து 4 பேரோட நீ ஒத்த 5வது அப்படின்னு தன்னோட சேர்த்துக்கிறார். அதனால ராமாயணத்தில் ராமன் சூத்ரனான குஹனை விரும்பினானா ஆத்ம சமசகான்னு விட்டார். ஆச்சா, அடுத்தது இன்னொரு கட்டணை சொல்றேன். ஜட்டாயு என்கின்ற ஒரு கழுகு. இந்த பறவை இனங்கள்லயே ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு உண்டு. அது என்னன்னா, உயிரோட இருக்கிறத சாப்பிடவே சாப்பிடாது, செத்து போனத்தை தான் சாப்பிடும். நீங்க விதேசங்கள்ல யூஎஸ்க்கு போனேன்னா இந்த ஹைவே எல்லாம் இருக்கும், 401 403 ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு ஹைவே ஒன்று சொல்லிடுவா. அந்த வாகனத்துல ஏறி போகும்போது அது போகணும் 120 மைல் 180 மைல் போயிட்டே இருக்கும். போகும் வழியில் மான் போன்ற மிருகங்கள்லாம் நட்ட நடு வழியில வரும், நிறைய செத்து போயிடும். இந்த செத்து போன மிருகங்களுக்கு ரோட் கில்ஸ் அப்படின்னு பேர். செத்து போயிடுது, அப்படியே ஓரமா அழுகின்னு இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய ஜாதியினர் அந்த ஊர்ல இருக்கா. அதாவது இந்த ரோடு ஓரமா செத்து கிடக்கக்கூடிய மிருகங்கள் எடுத்து சாப்பிடுவார், ரோட் கில்ஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி இறந்து கிடக்கக்கூடிய ஜந்துக்களை சாப்பிட்டால் அந்த பட்சிகளுக்கு ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு பேர், ஸ்கேவெஞ்சர் பேர்ட்ஸ். இது இறந்து கிடக்கக்கூடிய பட்சியை சாப்பிடுவதுதான் ஜட்டாயு, வல்ச்சர். சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்து, இறந்து கிடக்கக்கூடிய, இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கா, உங்களுக்கும் இருப்பா. நீங்க அவளை கேளுங்கோ, உயிரோடு இருக்கக்கூடிய ஜந்துவை கொன்னுட்டு தான் அந்த மாம்சத்தை ஆத்துக்கு எடுத்துன்னு வந்து சமைப்பாளை ஒழிய செத்து கிடந்த ஜந்துவை எடுத்துன்னு வர மாட்டா. ஏன்னா சாஸ்திரம் நிஷித்தம் என்ன சொல்லிடுத்தோ ஞாபகம் வச்சுங்கோ. சாஸ்திரம் எந்தெந்த மாம்சத்தை யார் யார் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. இந்த வாலிய கொன்னு முடிக்கிறார் இல்லையா ராமர், அப்போ வாலி கீழே விழறான். அப்ப ராமரை பார்த்து சில குறுக்கு கேள்வி கேட்கிறான்.
என்ன ஏண்டாப்பா கொன்ன? உன் பத்னி சீதை தொலைஞ்சுட்டாங்கிறதுக்காக அந்த கோவத்தை எம்மேலியா காமிக்கிறது? சொல்லிட்டு சொல்றார், நானும் ஒரு குரங்கு. பொதுவா ஒரு ஆணையை கொல்வார்கள் தந்தத்துக்காக, புலி மானை கொல்வார்கள் மேல் தோலுக்காக, நிறைய மிருகங்களை கொல்லுவா மாம்சத்துக்காக, சில மிருகத்தை கொல்லுவா நகத்துக்காக. நானும் குரங்கு, எனக்கு ஆனை மாதிரி தந்தமும் கிடையாது, புலி மாதிரி மேல் தோலும் கிடையாது, சில மிருகத்து மாதிரி என்னுடைய மாம்சமும் ருச்சி கிடையாது, நகமும் வசதி கிடையாது, எதுக்குமே உதவாத ஒரு ஜந்து நான், என்ன ஏன் கொல்ற அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் பொறுமையா ராமர் கேட்டு இருக்காரு. எப்பவுமே ஒருத்தர் பேசும்போது நம்ம பொறுமையா கேட்கணும். இது ஒரு பெரிய ஸ்கில். நீங்க இருக்கேள் பாருங்க, நீங்க தான் இப்ப ரொம்ப வசதி. நான் தான் வளவளான்னு தெரிஞ்சது தெரியாது உளறிண்டே இருக்கேன். நீங்கள்லாம் ஞானிகள் ஒரே இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கேள், இவ என்னதான் சொல்றாரு பார்க்கலாம், நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கேள். அதனால ஸ்ரவணம் தான் வசதி. லிசன் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் பி அண்டர்ஸ்டுட்னர். ஸ்டீஃபன் கவிங்கிறவர் தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் சொல்றார், முதல்ல கேளு, நிறைய கேளு. ராமர் கேட்டுட்டே இருந்தார். கேட்டுட்டு சொன்னார், இப்ப நான் பேசலாமான்னு கேட்டார். வாலி பேசினார். அப்ப சொன்னார், அப்போ அந்த வாலி சொன்னத வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன். அப்போ வாலி சொல்றான், நான் இந்த மாம்சத்தை சாப்பிடலான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே, அது எந்த மாம்சத்தை சாப்பிடலான்னு சொல்லியிருக்கு? 5 நகங்களோடு கூடிய 5 மிருகங்கள், 5 நெயில்டுனா 10 நெயில்ஸோடு இருக்கக்கூடிய 5 மிருகங்கள், அந்த மிருகங்களுடைய மாம்சம் தான் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கு. அதுல இதெல்லாம் சொல்றா, சசஸ்ச, அதாவது ஒரு முயல், அப்புறம் ஒரு ஆமை, இதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துருக்கு சாப்பிடலான்னு. முல்லம் பன்றி, அதாவது பார்க்குப்பையனுடைய மாம்சம் சாப்பிடலாம். அந்த மாம்சத்தை சாப்பிட்டோன்னதான் அந்த குச்சியை எடுத்து வைப்பா. எப்பன்னா இந்த சீமந்தோன்னயனம் நடக்கிறது இல்லையா, 7வது 8வது மாசத்துல, அப்ப அந்த குச்சியை வச்சுதான். அதுவும் இப்ப அமேசான்ல கிடைக்கிறது, நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறது. அதனால மாம்சம் சாப்பிடலாம். அந்த 5 மிருகங்கள் சாப்பிடலாம்னு சொல்றாளே ராமா, அந்த 5 மிருகங்கள்ல குரங்கு இல்லையே, என்ன ஏன் கொன்னேன்னு கேட்கிறார். பஞ்ச பஞ்சநகாஹா பக்ஷ்யா அப்படின்னு ராமாயணத்துல வச்சனம் வருது. அதனால ராமர் இந்த ஜட்டாயுவானவன், எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஜட்டாயு இறந்து கிடக்கக்கூடியதை சாப்பிடுறதா, அந்த இறந்து கிடக்கக்கூடிய மாம்சத்தை சாப்பிட்டால் சாஸ்திரம் தோஷம்ங்கிறது. நீங்க உடனே சாஸ்திரம் சொல்றதை நான் ஏன் கேட்க போறேன் நீங்க நினைக்காதீங்க, இருக்கிறத நான் அப்படியே சொல்லி விடுறேன். அதனால அது தோஷம்ங்கிறது. அப்படி யாராவது சாப்பிட்டுட்டா அவளுக்கு மோட்சத்துக்கு தகுதி இல்லைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ராவணனால் கொல்லப்பட்டவன். இப்ப இப்ப அது வேற ஒரு சர்ச்சை. ராவணன் ஒரு தமிழன், அவனை ஒரு ஆரியன் கொன்று விட்டான். ராவணன் நாய்டாவை சேர்ந்தவர், அது உங்களுக்கு தெரியுமோ? நாய்டா பக்கத்துல அந்த கிராமத்துல தான் அவருடைய மூதாதையர்கள், புலஸ்திய வம்சத்துல வந்தவன் ராவணன். புலஸ்தியருடைய பிள்ளை விஸ்ரவசுடைய பிள்ளைதான் ராவணன். விஸ்ரவசுடைய மூத்த பிள்ளைதான் குபேரன். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினேஹே நமோ வைஷ்ரவனாய குர்மஹேன்னு வருது இல்லையா, விஸ்ரவசுடைய குலத்துல வந்தவர். நாய்டால இருந்தார். பின்ன எப்படின்னா இவர் லங்காக்கு வந்தார்னா, இந்த குபேரன் அவன் ஒரு பெரிய பிரைவேட் லெண்டர், அதனால நிறைய தனம் சேர்ந்துடுத்து. அதனால ஒரு தீவு வாங்கிட்டான். ஏதாவது எங்கேயாவது வாங்கினா இப்ப எல்லாரும் ஐலாண்ட் வாங்குறது ஒரு பெரிய ஒரு வழக்கமா போயிடுது. அதனால அவர் போய் ஒரு தீவு வாங்கிட்டார். அந்த தீவுல இவன் இருக்கான், குபேரன் கிட்ட தன்னுடைய பலத்தை காண்பிச்சு சீஸ் பண்ணிட்டான் ராவணன். ராவணா இஸ் ஃப்ரம் நாய்டா. அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. விஞ்சி நீங்க வால்மீகி ராமாயணத்துல பார்த்தா 2 சம்பவங்கள் தமிழர்கள் இருக்கா. ஒன்னும் அகஸ்தியர் வடதேசத்திலிருந்து அகஸ்தியர் கூடத்தில் இருந்து அங்கேருந்து தாமிரபரணி உற்பத்தமாச்சுன்னு சுந்தரகாண்டத்துல இருக்கு. அப்படின்னா அகத்தியர் அகத்தியம் தமிழை வளர்த்திருக்கார். ரெண்டாவது, ஹனுமான் தமிழ் பேசியிருக்கணும். எப்படி தெரியறதுன்னா, சீதை கிட்ட சம்ஸ்கிருதத்துல பேச வேண்டாம், ஒருவேளை நம்ம சம்ஸ்கிருதத்துல பேசினா இவளுக்கு புரியுமோ புரியாதோ, அதனால மனுஷர்கள் பேசக்கூடிய மதுர மொழியில் பேசலாம்னு ஆரம்பிக்கிறார் வால்மீகி ராமாயணத்துல. வியாக்கியாத்தாக்கள் கேட்டா மதுர மொழினா எதுனா தமிழ் மொழினா, ஏன்னா தமிழுக்கும் அமுது என்று பெயர் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் தான் பேசியிருக்கார். ஒருத்தர் வேடிக்கையா கேட்டார், ஹனுமான் தமிழ் பேசியிருக்காருன்னு எப்படி தெரியும்? ஏன்னா ஹனுமானுக்கு இன்னைக்கும் பிரசாதம் தெரிஞ்சாதம் தான், நிச்சயமா தமிழ் தான் பேசியிருக்கணும். அதனால ராவணனுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல சார், அவர் லங்கையில இருந்தார், லங்கையில இருந்தாங்கிறதுக்காக தமிழ் சம்பந்தம் இருக்கா? அப்படி இருந்திருந்தாலும் நம்ம ஒத்துக்கூடாது. ஏன்னா 7 பெண்கள் அவரை ட்வீட் பண்ணிட்டா மீட்டூல. 7 பெண்கள் கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான் ராவணன். இப்பேற்பட்டவன் நல்ல ஸ்ரத்தையோடு கூடியவன். ராவணனுடைய பலத்துக்கு குறைச்சலே இல்ல. சுந்தரகாண்டத்துல ஹனுமான் லங்கா பிரவேசம் பண்ணி வியந்து போறார். இந்த லங்கையா ராமன் ஜெயிக்க போறார், என்னமா அட்மினிஸ்டர் பண்றான் இந்த ராவணன். கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பெரிய சிவபக்தன்,
வைதிகன் அக்னிஹோத்திரம் பண்ணவன், ஞாபகம் வச்சுங்கோ. அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணிருக்கான்னு தெரியுமோ? அவன் பரமபதிச்ச உடனே அக்னிஹோத்திரம் பண்றவா யாராவது போயிடுறான்னு வச்சுங்கோ, அவ போன உடனே இந்த திரேதாக்னி கல்பனம்னு பண்ணணும். அவ எந்த அக்னிஹோத்திரம் பண்ணிருக்காளோ அந்த அக்னியை வச்சிருந்துதான் இவாளுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும். அப்போ ராமர் சொல்றார், விபீஷணா உங்க அண்ணாக்கு நீ அந்திம சம்ஸ்காரம் பண்ணு, அவன் செய்த அக்னிஹோத்திரத்திலேருந்து அக்னியை எடுத்துன்னு வாங்குறார். பிராமணன், வைதிகன், வைணிகன், சிவபக்தன், அட்மினிஸ்ட்ரேட்டர், பலவான். ஆனா பெரிய ஃப்ளா கேரக்டர் இல்ல. எல்லாம் நன்னா இருக்கு ராவணன் கிட்ட, கேரக்டர் இல்ல. அந்த இடத்துல ராமர் அப்படி ஜெயிச்சு நின்னார். என்ன ஒரு கேரக்டர் இல்ல. சீதைக்காக இவ்வளவு தேடின்னு வந்தாரு இல்லையா? ஏடா ராஜாக்கள் அவ அப்பா தசரதர் பண்ணாத கல்யாணமா, சரி திரும்பி போயிருக்கலாமோன்னு உத்தரப்பிரதேஷ்க்கு ஐ ட்ரைட் சர்ச்சிங் ஃபார் சீதா, ஐ குடன்ட் ஃபைண்ட் நோ வே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமோனோ, அப்படி கஷ்டப்பட்டார், மெனக்கெட்டார். சரி இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த ஜட்டாயு அக்ஷுண்ய யோக பதம் அக்ரஹ்யதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவ பத மோக்ஷபதே நியோக்தும் சக்னோஷி வேத்சி ச யதாச ததா கதம் துவம் தேவீம் அவாப்து மனலம் யதிதோத விசின்வத். சாஸ்திரம் சொல்லியிருக்கு இறந்து கிடந்த மாம்சத்தை சாப்பிட்டால் தோஷம்னு சொல்லியிருக்குன்னு. ஜட்டாயு அததான் சாட்டார். பிராமணனான ராவணனால் கொல்லப்பட்டவன், ஆனால் ஜட்டாயுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னார். எப்படி இவ்வளவு டிஸ்குவாலிபிகேஷன் இருந்தும் கிடைச்சதுன்னு கேட்டார். ராமருடைய கருணைங்கிற ஒண்ணு விஷயம் இருந்துதான் கிடைச்சு கொடுத்தான் ஆச்சு. இப்போ இதுல ஒரு சம்பவம் சொல்றேன். ராமர் தான் ஜட்டாயு இறந்து கிடந்ததை பார்க்கின்றார். அப்போ இறந்து கிடக்கக்கூடிய ஜட்டாயு சொல்றார், நான் சீதையை எவ்வளவோ ரக்ஷகம் பண்ண பார்த்தேன் ராமா, முடியல. ராவணன் சிறக வெட்டி விட்டான், சந்திரஹாசங்கிற வாளால வெட்டினா, கீழே விழுந்த ராமா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டார். இப்ப அந்த ஜட்டாயு ஒரு கழுகு. அந்த ஜட்டாயுவுக்கு யாரு அந்திம சம்ஸ்காரம் பண்ணா தெரியுமோ? ராமர். ராமர் பண்றார். இவரோ க்ஷத்ரியர், அது ஒரு ஸ்கேவெஞ்சர் இல்லையா? இப்ப மிருகங்கள்லாம் காட்டுல செத்து போதை யாராவது அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காளா, அப்படியே தூக்கி போட்டு போயிடுவா, அது டீகம்போஸ் ஆயிடும். ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றார் ராமர். சரி இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுங்கோ. இது ராமாயண காலம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் வாழ்ந்த காலம். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் முக்கியமா. அதுல முக்கியமான ஒருவர் திருக்கச்சி நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் இருந்தா. இவாளுக்கெல்லாம் ஆச்சாரியன். இப்ப நான் சொல்ற பேரெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு போய் நீங்க எங்க மறக்க போறீங்க. அதனால ராமானுஜருக்கு இருந்த ஆச்சாரியர்களுக்கு ஒரு ஆச்சாரியன், பிராச்சாரியனா ஒருத்தர் இருந்தார். அந்த 5 பேருக்கு ஒரு ஆச்சாரியன். அவருக்கு யாமுனாச்சாரியர்னு பேர். ஆளவந்தார். இந்த ஆளவந்தாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா குரு பரம்பரை சொல்றது. இந்த ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல 90% பிராமணாதான். ஆனா அதுல பிராமண ஜாதியை சாராத ஒருவர் இருந்தார். அவர் க்ஷத்ரியனும் அல்ல, வைஷ்யனும் அல்ல, சூத்ர ஜாதியை சார்ந்தவர். அவருக்கு மாரநேரி நம்பி அப்படின்னு பேர். மாரநேரின்னு ஒரு சின்ன கிராமம், அந்த ஊரை சார்ந்தவர் மாரநேரி நம்பி. ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சாஸ்திரார்த்தத்தை கத்துக் கொடுக்கும் போது மாரநேரி நம்பியும் இருப்பார், ஏனைய சிஷ்யர்களும் இருப்பார். எல்லாரையும் சமமாதான் பார்ப்பார். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள எப்பவுமே அதான் சொல்லேன், மனுஷ ஜாத்தினா அந்த வேற்றுமை இருக்குமே. ஆளவந்தார் கற்றுக் கொடுத்த ஆசிரமம் சிதிலமா போயிடுத்து. புது ஆசிரமம் நிர்மாணம் பண்ணணும்னு பண்ணார். பண்ணின உடனே இந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணானா, புது ஆசிரமத்துக்கு கிரக பிரவேசம் பண்ணணும், ஹவுஸ் வார்மிங் செரிமனி. அதுக்கு சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணி விட்டானா, கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்த நாளை பார்த்துட்டு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மாரநேரி நம்பிய அந்த புதுசா கட்டின ஆசிரமத்துக்கு கூட்டா. மாரநேரி நம்பி, இனிமேலேருந்து நம்ம ஆச்சாரி நீங்க தான் இருக்க போறார், நன்னா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். மாரநேரி நம்பி ஸ்ரத்தையோடு வந்தவர் நன்னா பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு கிரகப்பிரவேசம் இருக்குங்கிறத இந்த சிஷ்யர்கள் மாரநேரி நம்பிக்கு சொல்லவே இல்லை. 2 நாள் கழிச்சு கிரகப்பிரவேசம். அப்போ ஆளவந்தார் உள்ள நுழையிறார். எல்லா கிரகப்பிரவேசத்துக்கு எல்லா கலசங்கள் அது இதெல்லாம் இருக்கு. இவர் சன்னியாசி, சிஷ்யர்கள்லாம் நடத்தி கொடுக்கணும். பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போது ஆச்சாரியன் கேட்டார், எல்லோரும் வந்து விட்டார்களோ? வந்தாச்சே. நான் சிஷ்யாட் இல்லையே, மாரநேரி நம்பியை காணோமே, அவர் பார்க்கலையே, மாரநேரி நம்பி வந்தா மாதிரியே தெரியலையேன்னு. அல்ல, 2 நாளைக்கு முன்னாடி வந்தார், அவர் பிராமண ஜாதி இல்ல இல்லையா, அதனால அவரை கூப்பிடல, அதனால முந்தின நாளே அவரை கூட்டுட்டும் அமுச்சுட்டோம், இன்னைக்கு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளார். ஆளவந்தார் சாதிச்சாராம், மாரநேரி நம்பி எப்போ இல்லையோ எனக்கு கிரகப்பிரவேசம் வேண்டாம், முந்தா நேத்தி வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் என் வீட்டு கிரகப்பிரவேசம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம்.
அதனால ஒரு ஆச்சாரியவரியர் எப்படி ஜாதி, அதாவது படிச்சவர்களாக இருந்தால், சாஸ்திரத்தை ஒழுங்கா புரிஞ்சுண்டவாளா இருந்தா கரெக்டா புரிஞ்சுப்பா. இந்த ராங் நோஷன்ல புரிஞ்சுக்கிறவா தான் இந்த டிஸ்பாரிட்டியை கிரியேட் பண்ணுவா. இது நான் சொன்னது மாரநேரி நம்பி சரித்திரத்துல, இதை ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ ஆச்சாரியனான ஆள வந்தார், பரமபதிச்சுட்டார். பரமபதிச்சுட்டார்னா சாதாரண வார்த்தையில போயிட்டார் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. பரமபதிச்சுட்டார்னா பரமபதத்துக்கு போயிருக்காருன்னு அர்த்தம். அவர் நல்ல வழியில சென்றவர், பரமபதிச்சிருக்கார். ராமானுஜர் அப்புறம் சிஷ்யராக சன்னியாசியாக, பெரிய திருதண்டி சன்னியாசியாக ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த காலம். நான் சொல்றது மறுபடியும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. 1000 வருஷங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிந்தனையில இருந்திருக்கா. நம்ம புரட்சி பண்ணியிருக்காரு, அவர் இந்த தலைவர் அதை பண்ணார், புரட்சி பண்ணார், இவர் பண்ணாருங்க. இப்ப ராமானுஜரை பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவருடைய 5 ஆச்சாரியர்கள்ல முதல் ஆச்சாரியருக்கு பெரிய நம்பின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல மகாபூர்ணர்னு பேர். மகாபூர்ணர், தமிழ்ல பெரிய நம்பிகள். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அத்துழாய் அப்படின்னு பேரு. ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை தெரியுமோ இதெல்லாம், அத்துழாய் இருந்தா. இவாள்லாம் ஸ்ரீரங்கத்துல இருந்தா. ஸ்ரீரங்கத்துல நீங்க உங்களுக்கு தெரியும், ஊருக்குள்ள கோவில் கிடையாது, கோவிலுக்குள்ளதான் ஊரு. சித்திரவீதி, உத்தரவீதி, அடவளஞ்சான் எல்லாம். முதல் அடையவளஞ்சானோ சித்திரவீதியும் அங்கெல்லாம் வீடே இருக்கும். இந்த மாரநேரி நம்பின்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாருங்க. அவர் யாரு? ஆளவந்தாருடைய சிஷ்யர். அப்படின்னா பெரிய நம்பிகளுக்கு என்ன? கிளாஸ்மேட், சகபாட்டி. இந்த மாரநேரி நம்பியுடைய சரித்திரத்துல இன்னொரு விஷயம் நடக்கிறது. மாரநேரி நம்பி தன் உடம்பில் நோவு சாத்தி கொண்டார். நோவு சாத்தி கொள்றதுன்னா என்ன? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம், ஆச்சாரியனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டா. சம்பிரதாயத்துல எப்படி சொல்லுவானா, அவர் நோவு சாத்தி கொண்டார். அதாவது நோய் கூட அவருக்கு வராதான், அவர் தன்னுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி நோய்க்கு சொல்லுவாரான். டைஃபாய்டு, நீ வா. அவரா அனுமதி கொடுத்தால்தான் அந்த வியாதியும் வர முடியும். அப்போ மாரநேரி நம்பி நோவு சாத்தி கொண்டார். அவர் சிதிலமாக இருக்க செய்தே தன்னுடைய சகபாட்டி, கூட படிச்ச பெரிய நம்பிகளை கூட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியுங்காணும். இந்த சரீரத்துக்கு நீர் அந்திம சம்ஸ்காரம் செய்துவிடும். லாஸ்ட் ரைட்ஸை நீ பண்ணிடும். என் உறவினர்களுக்கு கொடுக்காத. ஏன்னா நான் இந்த சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிறேன்னு என் குலத்துல ஒதுக்கியே வச்சுட்டா என்ன. ஆனா செத்து போன உடனே எங்க குல வழக்கம்னு அவ முன்னாடி வந்துருவா. இந்த ஆளவந்தார் கீழே படிச்ச இந்த சாஸ்திர திருமேனிய ஒன்ன மாதிரி இருக்கக்கூடியவன் தான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும். அவன் கையிலெல்லாம் இந்த உடம்ப கொடுத்துடாதே. பெரிய நம்பிகள் சரின்னு விட்டார். அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாழியில அந்த மாரநேரி நம்பியுடைய ஆத்மா சரீரத்தை பிரிஞ்சுடுத்து. அந்த சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம். அந்திம சம்ஸ்காரம் எங்க பண்ணுவான்னா, பொதுவா நதிக்கரையில, கொள்ளிடக்கரையில தான் ஸ்ரீரங்கத்துல பண்ணுவா. அகண்ட காவேரியில பண்ண மாட்டான். கொள்ளிடக்கரையில பண்ணிட்டு நீங்க முழுக்க அடிச்சு, நீங்க இப்போ தனி வீடா இருந்தக்கூடிய காலத்துல பெரியவாளுக்கெல்லாம் இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஒருத்தராத்துக்கு விசாரிக்க போனாலும் என்ன பண்ணிடுவா தெரியுமா, கொல்லப்புறம் வழியா வருவா. வந்துட்டு காலில் கொஞ்சம் கையை அலமிட்டு அப்படியே எந்த வஸ்திரத்தையும் தொடாம போய் அசௌச்சம்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வருவா. இப்ப நம்ம இருக்கிறதே 18வது மாடின்னு வச்சுங்க. கொல்லப்புறம் இங்க எல்லாம் ஒரே புறம் தான். அதனால இது ஒரே வழிதான். அதனால இவர் என்ன பண்ண, காவேரியில முழுக்கு போட்டுட்டு வந்துட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்து வீதியில. வம்பு பேசக்கூடியவா எல்லா காலத்திலயும் இருக்கா இல்லையா. அதனால அவ என்ன பண்ணிவிட்டா, நேர போய் பெரிய நம்பிகள், இப்போ அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய பெரிய நம்பிகளோட சிஷ்யர் தான் ராமானுஜர். ராமானுஜர் கிட்ட போய் இவாள்லாம் சொல்லிட்டா, நீர் என்னவோ நான் சாஸ்திரத்தை காப்பாத்துறேன், குலத்தை காப்பாத்துறேன், தர்மத்தை காப்பாத்துறேன், சன்னியாசியா திருதண்டத்தை பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கீர். உம்ம ஆச்சாரியன் என்னன்னா பிராமண குலத்தில் பிறந்து அப்ராமணராய் இருக்கக்கூடிய மாரநேரி நம்பிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்க உட்காந்து இங்க ஆச்சாரியனா இருக்கேள் அப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சுட்டா. ராமானுஜருக்கு என்ன பதில் ஆச்சாரியன் சொல்லுவார்னு தெரியும். ஆனா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அதுக்கு சும்மா பிரத்யுபகாரமா சும்மா அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு கூடாது. வாங்கோ அவரை போய் கேள்வி கேட்கலாம்னு போனார். போயிட்டு கதவை தட்டினார். பெரிய நம்பிகள் கதவை திறந்தார். அப்போ பெரிய நம்பிகள் எதிர்க்க இருக்கக்கூடிய ராமானுஜரை பார்த்து, ராமானுஜரோ வாரும் அப்படின்னார். பொதுவா சன்னியாசி எல்லாம் ஆத்துக்குள்ள எல்லாம் வரமாட்டா. அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் கஞ்சாட காமிக்கிறா, ராமானுஜரை போய் கேளுங்க உங்க ஆச்சாரியனை கேள்வி. அப்போ ராமானுஜர் சொன்னார், எனக்கு சந்தேகம் இல்லை, இவர்களுக்கு உண்டாம். நீர் பிராமண ஜாதியில் பிறந்த பெரிய நம்பிகளே மாரநேரி நம்பிக்கு போய் அந்திம சம்ஸ்காரம் செய்யலாமோ என்று இவர்களுடைய சந்தேகம் அப்படின்னு கேட்டார். அப்ப பெரிய நம்பிகள் சொன்னாரா, இந்த சந்தேகத்தை நீ கேட்கிற, நான் பதில் சொல்றேன். அந்த பதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா சொல்றேன் கேளுங்கோ. இப்போ இறந்து கிடந்தாரே மாரநேரி நம்பி, பரமபதித்தாரே, அவர் பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ? நான்
பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ, அவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ, பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் கடலோசையோ, ஆழ்வார் சொன்னதை சிறிதேனும் செயல்படுத்த வேண்டாவோ ஜீயா அப்படின்னு கேட்டாராம். என்ன அழகான ஒரு தமிழ். என்ன சொல்றார், இப்போ இறந்து கிடந்த மாரநேரி நம்பி என்ன வல்ச்சரா இருந்த, கழுகா இருந்த ஜட்டாயுவை விட தாழ்ந்து போயிட்டாரா? நான் என்ன அந்திம சம்ஸ்காரம் பண்ண ராமரை விட ஒசத்தியா போயிட்டேனா? அந்த ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் ராமர் பண்ணிருக்காருன்னா நமக்கு வழிகாட்டியா இருக்கார், பேதம் பார்க்க கூடாதுன்னு. நான் என்ன ராமரை விட வசந்து போயிட்டேனா? அவர் பெரிய உடையார், பெரிய உடையார்னா ஜட்டாயு, பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ. அன்னைக்கு விதுராழ்வான் தாசிபுத்திரன் போகும்போது யுதிஷ்டிரன் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். விதுராழ்வானை காட்டிலும் அவர் தாழ்ந்தவரோ, நான் யுதிஷ்டிரனை காட்டிலும் உயர்ந்தவனோ. நீ நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நம்ம அவ்வளவு பக்தியோடு சேவிக்கிறோமே. நம்மாழ்வார் சாதிக்கிறார் 2 திருவாய்மொழியில, பயிலும் சுடரொளி மூர்த்தி நெடுமார்க்கடிமைன்னு 2 திருவாய்மொழி. பகவானுக்கு அடியவர்களா இருக்கிறது பெருமையே கிடையாது. பெருமாளுடைய அடியவர் கடியவர் 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 கடியவர்க்கு அடியவர்களா இருக்கணும். 7 விதமான அடியவர்களுக்கு கீழே நம்ம இருக்கணும். மாரநேரி நம்பியை விட அடியவர் நான் உலகத்துல பார்த்ததில்லை. நீ நான் பண்ணதை கேள்வி கேட்கிறேன்னா, நம்மாழ்வார் படிக்கக்கூடிய பாசுரத்துக்கு உனக்கு அர்த்தமே தெரியலேன்னு ராமானுஜான்னு சொன்னாராம். இதை மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். அவர் எழுதின அந்த பங்கியை அப்படியே சேவிக்கிறேன். எப்படி நம்ம பூர்வர்கள்லாம் புரட்சி புரட்சிங்கிறோமே, இதை விட என்ன சுவாமி புரட்சி வேணும்? சொல்றேன் கேளுங்க. மாரநேரி நம்பியை விஷயமாக பெரிய நம்பி, இந்த வரிகள்லாம் தூய தமிழ்ல இருக்கும். ஆனா கேட்டு ஒரு தடவை கேட்கலாமே. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப லோக்கலா இருக்கு, அவர் சொன்னது ரொம்ப வசதியா இருக்கு, கேளுங்க. பெரிய நம்பி உடையாருக்கு அருளி செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு மணவாள மாமுனிகள் எடுக்கிறார்.